இங்கிலீஷ்லயே எழுதலையே தான். இது எல்லாமே ஒட்டக கபால் வந்து செஞ்சு அப்படி நிறைய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நம்ம இப்போ ஒமானில் சலாலாங்கிற இடத்துல இருக்கிறோம். வாங்க நம்ம இப்போ ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஒட்டகக்கறி சாப்பிடலாம். வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, யோபு கல்லறை வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜோப் ஸ்ட்ரீம், அதாவது அங்கே வந்து தண்ணி விழுந்துட்டே இருக்கு, அந்த இதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து எல்லா சீசன்லேயும் விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஹோலி வாட்டர் மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து அவங்க வந்து பாட்டில்லையோ அதுலேயோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இட்டின் ஃபுட் ஸ்ட்ரீட் அதுக்கு போகிறோம். அங்கே வந்து ஒரு பார்க், இட்டின் பார்க் இருக்குது. அதையும் பார்க்கலாம் வாங்க. என்னெல்லாம் இருக்குது இட்டின் பார்க்குன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நிறைய இருக்குது இந்த சலாலால, இந்த இடம் அந்த சைட்லாம் நிறைய இருக்குது. பிள்ளைங்க எல்லாம் அவ்வளோ கூட்டம் இல்லை, விளையாடுற பிள்ளைகள் விளையாட தான் செய்கிறாங்க. நிறைய இந்த ஜெயின் ஃபீல்ட் மாதிரி ஆப்போசிட்ல இருக்கு, அந்த சைடு இருக்கு. அதே மாதிரி இட்டின் ஃபுட் ஸ்ட்ரீட்னு சொல்றாங்க இந்த இடத்த. ஃபுட் ஸ்டால், ரெஸ்டாரண்ட், அதே மாதிரி இங்க உள்ள லோக்கல் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குதுங்க. இங்க பாருங்க, குட்டி பிள்ளைங்க விளையாடுறதுக்காக ஜெயின் வீல், இந்த பாருங்க போட் மாதிரி, அப்படி நிறைய இந்த ஜெயின் வீல் முன்னாடி நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போம். இதை பாருங்க, நைட்டு ஆன உடனே எல்லா அந்த கடைகள்லையும் லைட் போட்டு, அதை பாருங்க வேனு, அதுக்கு மேலேயும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வந்து ஒமானி லேடிஸ்லாம் வந்து உட்காந்து அவங்கள சேர் போட்டு கதை பேசிக்கிட்டு சாப்பிட்றாங்க. ஃபேமிலியாக வந்திருக்காங்க. டூரிஸ்ட்டும் இனி வந்து நெக்ஸ்ட் மந்த்தும் நல்ல கூட்டம் இருக்குமா இங்கே பொதுவாகவே பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மவுண்டெயின், அதில் வந்து தண்ணி வர்றது, அது மாதிரி ஒரு பிளேஸாக தான் இருக்குது. அதனால் இப்படி பார்க் இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நிறைய பார்க் வச்சுருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்க்கு தான். அதுமாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட்டு, ஃபுட்டும் நிறைய வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், ஃபுட்பால் விளாண்டுருக்காங்க பையங்க. அங்கே பாருங்க, லைட் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கு. அதான் ஒன் வேன்னு போட்டிருக்குதா, ஒன் வேன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அபுவாசின் மத்ஹாபி ரெஸ்டாரண்ட். எல்லாமே இங்கே உள்ள லோக்கல் ஃபுட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுதி கஃபே ரெஸ்டாரண்ட். என்னதான் வச்சிருப்பாங்க என்னன்னு தெரியல. ஆனா கூட்டமே இல்லாத மாதிரி இருக்கு. இனிதான் வருவாங்களோ? அவ்வளவா கூட்டம் இல்லை. இல்லத்தா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குல்ல, அந்த கடையில கொஞ்சம் லைட் தெரியுது. இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண அது மாதிரியே தெரியல. இப்போ மணி 7 o'clock ஆக போகுது. நாங்கள் அந்த அயூப் டோம் எல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போ பாருங்கள், ரெஸ்டாரண்ட் 8ன்னு ஒரு கடை இருக்குது. அங்கே போகலாமா அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கோம். எந்த ரெஸ்டாரண்ட் போகலாம்? இப்போ வந்து 8ங்கிற ரெஸ்டாரண்ட்டில் 2-3 கார் வந்து நின்று அவங்க வந்து வாங்கிட்டு தான் போகிறாங்க. அங்கே உட்காந்து சாப்பிடல யாரும். அதனால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே தான் போவோம்னு நினைக்கிறேன் மெயினாக.
நீங்கள் பார்க்குற இந்த ரெஸ்டாரண்ட் பேர் ரெஸ்டாரண்ட் 8. இதில் அந்த இது கபாப் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து கேமல் மீட்டு தான், ஒட்டகக்கறி. அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சைடு வந்து ஒட்டகத்தை எல்லாம் வந்து இதே மாதிரி கபாப் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக அடியில் தீ எரிஞ்சிட்டு இருந்தது. எல்லாம் அது பண்ணி பயங்கரமாக நிறைய பார்சல்ஸ் போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மேலே வந்து தொங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒட்டகக்கறி தான். அதை வந்து ஸ்மோக் பண்ணி மேலே போட்டிருக்காங்க. அதை நீ குக் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா இருக்குமான்னு கேளுங்க. இது எல்லாமே ஒட்டக கபாப் வந்து செஞ்சுருக்கு. சிக்கன் இருக்கா? இல்லை இல்லை, சிக்கன் இல்லை. இல்லை, கொஞ்சம் வாங்கலாமே. எல்லாம் அதே வாங்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஹோட்டல் பேர் என்ன? ரெஸ்டாரண்ட் 8. ஆமாம், உட்காந்துருக்க கடை வந்து ரெஸ்டாரண்ட் 8 பேர். நீங்கள் சலாலா வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வாங்க. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறோம். நாங்கள் இப்போ வந்திருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்ல ஒட்டக இதானே? ஆமாம், கேமலோட கபாப் 2 வாங்கியிருக்கோம் சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த கேமல் கறி முத்தாப்பில் வாங்கியிருக்கோம். சாஸ் இருந்தாலும் இது என்னது? இது வந்து லகம்னு சொல்கிறான். இது வந்து உங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபுட் தானே? முத்தப்பல். இது வந்து சலாடு, இது ரொட்டி. இது 2 தான் வாங்கியிருக்கோம். சின்ன தானே இருக்குது. 2 தான். இது கேமலோட கபாப் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவோம். நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா வேற வாங்குவோம். சரியா? சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? பரவாயில்ல. வாங்கலாமா? பாப்போம், நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி. இது சாஸ். இது வந்து பட்டியாக தான் இருக்குது. ரொம்ப சாப்பிட்டாலும் இல்லை, நல்லா இருக்கு. கபாப் தான். கேமல் சொன்னா? கேமல் லகம் சொன்னோம். லகம்னா இறைச்சின்னு நினைக்கிறேன். ரெண்டுமே கேமல் தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ட்ரெடிஷ்னல் சாரி என்னது ஃபுட்டு? இல்லை, நம்ம அங்கே சாப்பிட்ற முத்தப்பலுக்கும் இங்கே உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கா? சேம் தான். சேம் தானா? கேமல் வந்து அங்கே கிடைக்காது நமக்கு இந்த அளவுக்கு. ஆமாம், இங்கே நிறைய கிடைக்கியா? அது சலாலால நிறைய கிடைக்கும் போல தான். ஏன்னா இங்கே நிறைய கேமல் இருக்குல்ல. அங்கே இதே மாதிரி கடைகளில் கேமல் மீட் நமக்கு யுஏஇயில் கிடைக்காதுல்ல. சரி, நானும் சாப்பிட்டா தான். ஃபுல் கூட்டம், ஃபுல்லாக பாருங்க செய்துட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து இதில் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வாங்க. இது சாப்பாடு கொண்டு போகிறோம், எல்லாம் சாப்பிட முடியாது. கேமல் மீட் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது.
நாங்கள் வந்து 2 ரியாலுக்கு வாங்கியிருக்கோம். 3 ரியால்னு சொல்லிட்டோம். அது வந்து நிறையவே இருந்தது, எங்களுக்கு சாப்பிட முடியலை. அதனால் இந்த பாருங்கள் பார்சல். அதேமாதிரி குப்பூஸும் நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து நான் மாதிரி இருந்தது. ஆனால் குப்பூஸும் தான் வாங்கினோம். நல்ல டேஸ்ட்டு, உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. குப்பூஸ் ஒன்றிலோட சமூஸு மற்ற அந்த சாஸ் அதெல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த மீட் மட்டும் ஹார்டாக இருந்தது. அதனால் எங்களுக்கு ஃபுல்லாக சாப்பிட முடியல. நாங்கள் வந்து பார்சல் வாங்கிட்டோம். அதை எப்படி போய் சாப்பிட போகிறோம் தெரியல. மக்கள் நல்ல பார்சல் நல்லா இருக்குல்ல, வெளில பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. உட்காந்து சாப்பிடுவார், யாராலும் சாப்பிடுவாங்க. ஆனால் எல்லாம் பார்சல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.